அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திலே அவனுடைய எண்ணில் அடங்காத படைப்புகளிலே தரையிலும் கடலிலும் அவனுடைய படைப்புகள் சொல்லி முடிக்க முடியாத படைப்பினங்களிலே மனிதர்களை அல்லாஹ் சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக, புத்தி அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக, சிந்தனை திறனுள்ளவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை இந்த மண்ணிலே படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளை நாம் இந்த பூமியிலே கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு ஆயத்திலே முதல் கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதற்கு அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தமானது, அதற்கு அடுத்ததாக மறுமையை நம்பியிருக்கக்கூடியவர்கள், மௌத்துக்கு பின்னால் சகல நிகழ்வுகளை நம்பியிருக்கக்கூடிய, அந்த மறைவான விடயங்களை நம்பியிருக்கக்கூடிய இறை விசுவாசிகளுக்கு கண்ணியம் உண்டு என்று அல்லாஹ் அவருடைய சங்கையான வேதத்திலே சொல்லியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்வு ஒரு சோதனை. அல்லாஹ் தஆலா நாம் ஆட்சியிலே இருந்தாலும், பட்டம் பதவிகளிலே இருந்தாலும், அதிகாரத்திலே இருந்தாலும், என்னென்ன பட்டங்களை பெற்றிருந்தாலும் அல்லாஹ் நமக்கு வைத்த பேர் இன்சான், மனிதன். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அது எந்த தரத்திலே இருந்தாலும் சரி, அழகிலே கூடியவராக இருந்தாலும், செல்வத்தில் மிகைத்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு வைத்த பேர் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் சகோதரர்களே, நம்முடைய எஜமானாகிய அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாக, எங்களுடைய இரட்சகனாக, எங்களை போஷிக்கக்கூடியவனாக, எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக, எங்களை தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே சமைத்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் எப்படி இந்த உலகத்துக்கு நாம் விரும்பாமல் தாயுடைய வயிற்றின் மூலமாக உலகத்துக்கு வந்திருக்கிறோமோ, இதே போல சகோதரர்களே, ஒரு நாள் நாம் மரணிக்க இருக்கிறோம். அந்த மரணம் நிச்சயமாக நமக்கு வரும். அந்த மௌத்துடைய நேரம்தான் இந்த உலகத்துக்கு நாம் பிரியாவிடை கொடுக்கும் நாள். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் உலகத்துக்கு பிறக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய தங்கச்சிக்கு அல்லது தனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறார்கள், சிரித்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த குழந்தை இந்த உலகத்தை நோக்கி அழுது கொண்டு வருகிறது. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையிலே அவர் சகோதரர்களே சிரித்தவராக அவர் செல்ல வேண்டும். அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த மனிதன் சிரித்த வண்ணமாக சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட மனிதனாக இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்வை நமக்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இது நிரந்தரம் இல்லை. ஆகக்கூடிய அந்த சொர்க்கம்தான் நமக்கு நிரந்தரமானது என்பதை இந்த ஒவ்வொரு ஜும்மா பிரசங்கத்திலேயும் வாழ்வினுடைய யதார்த்தத்தை, வாழ்வினுடைய உண்மை நிலையை, வாழ்வின் தத்துவத்தை மிம்பர் மேடையிலிருந்து முழு உலகத்திலே முழங்கப்படுவது எதற்காக தெரியுமா? மனிதன் சிந்திக்கக்கூடியவன், சிந்திக்கும் திறன் உள்ளவன், தன்னை படைத்த ரப்பை இவன் மறந்துவிடக் கூடாது. தன்னுடைய இலட்சங்களை எந்த சந்தர்ப்பத்திலேயுமே மறந்துவிடக் கூடாது. எனக்கு ஒரு மவுத் இருக்கிறது, நான் உலகத்துக்கு வாழத்துக்கு ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு எனக்கு முறை கிடையாது. எனக்கு நானா, அதுக்கு பின்னாலே தம்பி சகோதரமார்கள் என்று முறையோடு வருகிறார்கள்.
தன் தாத்தா தங்கச்சி என்று முறையோடு இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். ஆனால் மரணிப்பதற்கு முறை கிடையாது. நானா 80 வயது, தம்பி 40 வயதிலே மரணித்து விடலாம். தாத்தாவுக்கு சகோதரர்களே 30 வயது, தம்பிக்கு 20 வயதிலே மரணிக்க முடியும். எனவே அல்லாஹ் வருவதற்கு ஒரு முறை வைத்திருப்பது போல போவதற்கு ஒரு முறை அல்லாஹ் வைத்தது கிடையாது. எனவே தாயுடைய வயிற்றிலே இருந்தும் அந்த சிசுவாக இருக்கும் பொழுதும் மரணம் வரும். தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியிலே வந்த பின்னாலேயும் மௌத்தை நிச்சயமாக சந்திக்க நேரிடும். வாலிபத்திலே மௌத்து வரும், முதுமையிலே வரும். சகோதரர்களே, எல்லோரும் நினைக்கிறார்கள் நாங்கள் வயதாகி நல்ல கூலி விழுந்து எங்களுடைய அந்த கட்டத்திலேதான் நாங்கள் மரணிப்போம் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறானது, அது தப்பானது. சகோதரர்களே, எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறார்கள். யூகேல பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்ல போய் காசு பணத்தை சம்பாதித்து விட்டு இலங்கை வருகிறார்கள். வந்த மனிதர் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் மரணித்து விடுகிறார். ஹார்ட் அட்டாக்காம். அருமையான சகோதரர்களே, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கிறார்கள், மரணித்து விடுகிறார். தான் சம்பாதித்த சொத்தை அவரால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் உலகத்துடைய வாழ்வினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே. மனிதனுக்கு மௌத்து எப்பொழுது வரும் என்று தெரியாது. மனிதன் நான் இந்த மிம்பரில் இருந்து கீழே இறங்குவேனா என்பதை எந்த கம்ப்யூட்டருக்கும் எந்த நவீன விஞ்ஞானிகளுக்கும் கண்டுபிடித்து சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பள்ளியிலே இருந்து இன்றைக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் வீடு செல்வீர்கள் என்பது அது நிச்சயமில்லை. அல்லாஹ் ஒவ்வொருவருடைய ரூகையும் அவன் கையிலே வைத்திருக்கிறான். அவன் நாடும் பொழுது எல்லோருக்கும் ஒரு தவணை வரைக்கும் தான் அல்லாஹ் வாழ்வை கொடுத்திருக்கிறான். சிறியவர்களை அல்லாஹ் மூத்தாக்கி காட்டுகிறான். மனிதர்கள் சிந்திப்பதற்காக வாலிபத்திலே அல்லாஹ் ரூஹை எடுத்து காண்பிக்கிறான். மனிதர்கள் சிந்திப்பதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, 2 சிறார்கள் கம்பளியிலே மரம் இழந்து அவர்கள் மரணித்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், அது என்னுடைய சக்திக்கு உட்பட்டது. நான் நாடினால் யாருடைய ரூஹை நான் எடுத்து விடுவேன். உலகத்திலேயோ ஆட்சி பட்டம் பதவியிலே உள்ள எவருக்கும் எந்த ரைட்ஸும் எந்த அதிகாரமும் கிடையாது என்னுடன் சண்டையிடுவதற்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பொறுத்திருக்கிறான். அநியாய மக்களும் செய்கின்றவர்களை சகோதரர்களே அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் தாயுடைய வயிற்றிலே ஒவ்வொருவருக்கும் மூச்சை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த மூச்சு முடிவடைக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே போடுகின்ற ஆட்டங்களை போடலாம். ஆனால் நிச்சயமாக மரணம் ஒரு நாள் வந்துதான் தீரும். இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறவன் 600 வருஷம் வாழ்ந்த பிறவனுக்கு அல்லாஹ் சாவை அவனுடைய மரணத்தை அந்த ஆறு கடலிலே தான் அல்லாஹ் வைத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் பிறப்பதற்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குடித்த இந்த பிறவன், அட்டூழியம் அநியாயம் செய்கின்ற இந்த பிறவனை நீ அழித்து விட்டால் இந்த நாட்டிலே நிம்மதி கிடைக்குமே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். என்ன வஹி தெரியுமா? மூசாவே, அவனுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நான் அவனுக்கு மூச்சை எண்ணி கொடுத்திருக்கிறேன். அவன் அந்த மூச்சை நான் முடியும் வரைக்கும் அவன் என்ன சொன்னாலும், அவன் தான் ரப்பென்று சொன்னாலும் அவனை நான் அழிக்க மாட்டேன். அவனுடைய கொடுக்கப்பட்ட மூச்சு முடியில இடம் இருக்குது, அதிலே வைத்துத்தான் அவனுடைய ரூகை எடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவார் என்றால் அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது. சகோதரர்களே, ஆள் கடலில் அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டங்களையும் அவர்களை பாதுகாத்து அவருடைய உயிரை
அல்லாஹ் எடுக்கும் பொழுது அவன் சொன்னான், எந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபியுடைய அந்த இறைச்சலை ஈமான் கொண்டார்களோ அவனை நான் நம்புகிறேன் என்று சொல்வதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுத்து அவருடைய வாயிலை போட்டார்கள். இவ்வளவு காலமாக அல்லாஹ்வுக்கு மோசமாக பூமியிலே வாழ்ந்த நீ, ரப் என்று சொன்ன நீ, இந்த நேரத்திலே உனக்கு அல்லாஹ்விடத்திலே இரக்கம் கிடையாது. அல்லாஹ் கருணையுள்ளவன். சகோதரர்களே, ஆள் கடலிலே அல்லாஹ் அவனுடைய ரூவை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். உலகத்திலே வாழ்ந்த கொடியவர்கள், காரூன் போன்றவர்கள், அரிச்சாட்டம் அக்கிரமம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் அனைவருக்கும் ஒரு நாளை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு நிச்சயமாக மௌத்து வரும். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் செய்கின்றவர்கள், பாவம் செய்கின்றவர்கள் அவர்கள் துணிவு கொள்ளக்கூடாது. நாம் நல்லா இருக்கிறோம் தானே சகோதரர்களே. அல்லாஹ் பொதுமோக்கானவரா இல்லை, அவன் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவன் அநியாயக்காரன் அல்ல. ஒரு நாளை, ஒரு நேரத்தை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் முடிவு செய்து வைத்திருக்கிறான். நிச்சயமாக அந்த ஒவ்வொரு நிமிடத்திலே எங்களுக்கு மௌத்து வரும் என்றிருந்தால் அதை யாராலுமே தடுக்க முடியாது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்வின் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வினுடைய இந்த உலகத்துடைய வாழ்வோ இதில் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது, இதில் நிரந்தரமான துக்கமும் கிடையாது. காலங்களை மாறி மாறி கொண்டு வருகிறோம். இன்றைய மனிதன் இன்றைய யாரை நாளைய ஒன்றுமே அற்றவராக நஷ்டமடைந்ததாக மாறிவிடுகிறார். சகோதரர்களே, இன்றைய பேர் ஆரோக்கியம் உள்ளவர், வாட்ட சாட்டமான உடவுள்ளவர் நாளைக்கு பார்த்தா நோயாளியாக மாறிவிடுகிறார். எனவே எதுவே நிரந்தரமில்லை. இந்த உலகத்துடைய வாழ்வே யாரும் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி எனக்கு எதையும் செய்ய முடியும் என்று அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடாது. அல்லாஹ் எதையும் செய்கின்றவன், அவன் நாடு என்றவைகளை செய்யக்கூடிய ரப்பாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நான் முதலிலே ஓதின ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத் லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்குதான் இந்த மௌத்தையும் இந்த 60 வருட வாழ்வையும் ஹயாத்தை நான் தந்திருக்கிறேன். ஹயாத் என்றால் சொர்க்கம் தான் ஹயாத். சகோதரர்களே, அதுதான் மனிதனுக்கு நிம்மதியான அவனுடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடியவன் அந்த சொர்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தை பார்த்தவுடன், சகோதரர்களே, மௌத்து வந்துவிடவோ, உலகத்தில் மௌத்து வந்த மாதிரி இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் எனக்கு மௌத்து வந்து விடுவோ என்று அஞ்சுகின்ற நேரத்தில் அல்லாஹ் நற்செய்தி சொல்லுவான், இன்னலக்கும் தஹியோ ஃபலா தமூது அபதா, இந்த சொர்க்கத்தில் மௌத்து கிடையாது, மௌத்தை அல்லாஹ் மௌத்தாக்கி விடுவான், உங்களுக்கு வாழ்வுதான் என்று அல்லாஹ் சொல்வான். இன்னும் அடுத்த கட்டமாக அந்த சொர்க்கவாசிகள் நினைப்பார்கள், இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு முன்னால் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சீனி சுகர் என்று சொல்லுவேமோ, கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவேமே, நோய்கள், பல வருத்தங்கள், இவைகளெல்லாம் உலகத்தில் நாம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கிறது. இந்த நோய் வந்துவிடுமோ என்று அந்த சொர்க்கவாசிகள் பயப்படக்கூடிய நேரத்திலே இன்னலுக்கும் அந்த இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு நோய் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சொர்க்கவாசிகள் மீண்டும் நினைப்பார்கள், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வயசாகி முதுமையாகி நாங்கள் முதுமையாக வைத்துவோமோ. சகோதரர்களே, அல்லாஹ் அறிவு செய்வார், இந்த சொர்க்கத்தில் வாழ்வர்கள் நீங்க, உங்களுக்கு முதுமை என்பது கிடையாது. இதே நீங்கள் சதா காலமும் வாழ்வர்களாக இருப்பீர்கள். அந்த சொர்க்கவாசிகள் நினைப்பார்கள், இந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் போனவுடன் இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் முடிந்து விடுவோம். அல்லாஹ் சொல்வான், இந்த சொர்க்கத்தில் நீங்க இன்பத்தை அனுபவிக்கிற அளவிலே அதையே நீங்கள் நிராசை அடையாதீர்கள்.
நீங்கள் முடிந்துவிடும் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ்வுடைய அந்த அருள் பாக்கியமிக்க சொர்க்கத்திலே சகோதரர்களே, மனிதன் எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் குடித்தாலும் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் எந்த கணக்கே முடிவே இல்லாத அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் அறிவே முடிவே இல்லாத இன்பத்தை அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எதை நினைச்சோம் என்று சொன்னால் நாங்கள் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோம். ஜும்மாவுடைய நாளா அல்லாஹ்வுடைய கடமை அல்லவா என்று நான் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு போக வேண்டும் அல்லவா, மிம்பருக்கு முன்னாலே நான் உட்கார்ந்து என்ன ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய நாளைக்கு நற்செய்தி சொன்னாரோ அந்த நற்செய்திகளை அந்த நன்மைகளை நான் அடைந்து கொள்ள வேண்டுமே என்ற சிந்தனை உள்ளத்திலே வரும். 5 நேர தொழுகையை பாராக்காமல் நான் தொழ வேண்டுமே, என் ரப்பு எனக்கு செய்த நேரத்திற்கு நான் நன்றி உள்ளதாக இருக்கக்கூடாதா என்று சொல்லி அதான் சொன்னவுடன் மஸ்ஜிதுக்கு வருவோம். எங்களை நோக்கி ஒரு கண்ணியமான வாதம் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எங்களை சுத்தப்படுத்துவதற்கு, எங்களை கண்ணியப்படுத்துவதற்கு, எங்களுடைய அழுக்குகளை எல்லாம் உள்ளத்தில் அழுக்குகள் நிறைந்திருக்கிறது, பொறாமை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, அதாவது சகோதரர்கள் கெட்ட குணாதிசயங்கள் உள்ளத்திலே சுமந்திருக்கிறார். இவையெல்லாம் கலட்டி எறிந்துவிட்டு ஒரு நல்ல மனிதனாக யார் மீது இருந்த பொறாமையும் கொள்ளாமல் நான் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும். என்னால் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது, என்னை பார்த்து யாரும் கெட்டவன் அசிங்கவான் என்று சொல்லக்கூடாது. நான் மரணித்து விட்டால் என்னை நினைத்து ஆள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த ஊரை விட்டு போகிறாரே என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு நான் மனிதர்களை சம்பாதித்திருக்கிறேனா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திருக்கிறேனா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேனா? சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால எவ்வளவு பயத்தோடு நிற்கிறோம். படைத்தவன் அருளாளன், 7 வானம் 7 பூமி. சகோதரர்களே, எந்த விதமான தூணும் இல்லாமல் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறாரே, என்னுடைய வல்லமையை என் படைப்பினத்திலே பார். உன்னிலே நான் ஆண்டவர்களுக்கு உன்னிலே பெரிய எவிடன்ஸ் ஆதாரம் இருக்கிறது, உடம்பிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. சகோதரர்களே, இந்த உறுப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானே, இந்த உறுப்புகளில் நம்முடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகும் பொழுது சகோதரர்களே எத்தனை லட்சம் தேவை, கண்ணுடைய பார்வை போகும் பொழுது நமக்கு எவ்வளவு அதனுடைய தாக்கம் பார்வை இல்லை என்ற அந்த கவலை. சகோதரர்களே, முற்றத்து மல்லிகை மணக்காது என்பார்கள். கை இல்லாதவனுக்கு தான் கையுடைய அருமை தெரியும், கால் இல்லாதவனுக்கு தான் காலுடைய அருமை தெரியும். ஒவ்வொரு உடல் உறுப்புகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய நேமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் என்னை ஒரு பைத்தியக்காரனாக ஆக்காமல் என்னுடைய ஒரு நரம்பை அல்லாஹ் ஒரு நிமிடத்திலே சுருக்கிவிட முடியும். அப்படி சுருக்கினால் என்னை எல்லோரும் சேர்ந்து பைத்தியக்காரன் என்று சொல்வார்களே, அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்யாமல் என்னை அல்லாஹ் ஒரு ஆரோக்கியமானவனாக எனக்கு நல்ல சிந்தனை அல்லாஹ் தந்து 4 பேருக்கு முன்னால் என்னை கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறாரே, என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி செலுத்தக்கூடாதா? எனக்கு அல்லாஹ் நல்ல சிந்தனை தந்திருக்கிறானே, சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானே, குழந்தை பாக்கியங்களை தந்திருக்கிறானே. எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை கொடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே. என்னுடைய நாவு பேசுவதென்றால் பேச்செங்கிருந்து வருகிறது. சகோதரர்களே, இவைகளெல்லாம் சிந்திக்கும்படி அல்லாஹ் சொல்கிறார். இவைகளை சிந்திப்போமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே குறைவு செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று உலகத்திலே நாங்கள் நிச்சயமாக வாழ்வோம், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது ஒரு ஊருக்கு பாடசாலையும் 2 இல்லமும் 2 கண்கள் என்பார்கள். மஸ்ஜித் என்பது அது சின்னதோ பெரியதோ அந்த மஸ்ஜித் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய வீடு. அந்த வீட்டை ஒவ்வொரு மனிதனும் கண்ணியப்படுத்தி ஆக வேண்டும். இல்லையென்றால் ஆகலத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள் என்பதை சகோதரர்களே உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகள், பள்ளியை செய்கிறார்கள்
இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் ஒத்துழைத்து அல்லாஹ்வுடைய அருள் வீட்டுக்கு இறங்குவதில்லை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தான் இறங்குகிறது. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நாங்கள் செழிப்பாக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனக்கு ஒரு நாள் மௌத் இருக்கிறது, எனக்கு நான் எப்படி நடந்து அலைந்து ஓடி திரிந்தால் ஒரு மரக்கட்டையை போல ஒரு சந்துக்குள்ள என்ன வைத்திருப்பார்களே என்ற சிந்தனை அதிகமாக நினைவுகள் சகோதரர்களே. மௌத்தை நினைத்தால் உங்களுடைய இன்பங்களை உடைத்து எறியக்கூடிய மௌத்தை நீங்கள் சிந்தனைகள் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இங்கு வாலிபர்கள் இருக்கிறீர்கள். இந்த வாலிபர்கள் தான் நாளை எதிர்காலத்தின் சமூகத்தின் தலைவர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க கல்வியை நிர்வாகமும் ஊர் மக்களும் சேர்ந்து கொடுப்பதை சிறார்களுக்கு குர்ஆன் மதரசாவை அழகான முறையில் நடாத்த வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலையும் அல்லாஹ் முந்தைய காலத்தில் சகோதரர்களே இப்படி வளர்ச்சி அடைஞ்ச காலம் அல்ல, வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் யூடியூபும் உள்ள காலம் அல்ல சகோதரர்களே. ஆனால் அந்த காலத்தில் மக்களிடத்தில் தக்குவா இருந்தது, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. மக்ரிபுடைய நேரமானால் வீடுகளிலே குர்ஆனுடைய சத்தம் கேட்கும். இன்று சகோதரர்களே மார்க்கத்துக்கு கணக்கெடுக்காத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித நேயங்கள் எல்லாம் துடைக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு மத்தியிலே பாசம் இல்லை, உறவுகளுக்கு மத்தியிலே உறவு பேரவில்லை, சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது. ஒரு துண்டு காணிக்காக வேண்டி எத்தனையோ பேர்களுடைய சாவுக்கும் நீ வரக்கூடாது என்று சொன்னவர்களும் இஸ்லாமியர்களே இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய இந்த சிறார்களுக்கு நாம் எல்லோரும் இருக்க மாட்டோம், மறைத்து விடுவோம். இந்த சிறார்களுக்கு இந்த மஸ்ஜிதிலே நாங்கள் சரியான முறையிலே குர்ஆனுடைய மதரசாவை ஆளுங்கள். அவர்களுக்கு உற்சாகத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் என்னுடைய கல்வியை சந்தோஷப்படுத்துவான். அவர்களோடு மரியாதையோடு சங்கியோடு நடந்து கொண்டு மதரசாவை மஸ்ஜிதை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். குர்ஆன் மொழியை ஓதப்படுமாக இருந்தால் பள்ளிவாசலே குர்ஆன் எல்லாம் நிறைந்து கிடக்கின்றன. ஆனால் ஓதுவதற்கு யாருமே கிடையாது. வீடுகளில் குர்ஆனை எல்லாம் கொண்டு வந்து மஸ்ஜிதிலே வைக்கிறார்கள் என்றால் ஏன் சகோதரர்களே, உங்களுடைய அலுவலகத்தை கொண்டு வந்து பள்ளியிலே வைப்பீர்களா? உங்களுடைய நகையை கொண்டு வந்து பள்ளியிலே வைப்பீர்களா? அல்லாஹ்வுடைய கலாமை ஏன் கொண்டு வந்து பள்ளியிலே நிறைக்கிறீர்கள்? ஓடுவதற்கு யாருமே கிடையாது. கவலையான நான் இங்கு சொல்லவில்லை. பல பள்ளிகளிலே பல ஊர்களில் என்னுடைய வாழ்க்கையுடைய 23 வருட பள்ளி வாழ்க்கையில் நான் அந்த அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி நாம் ஒரு நாள் நடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை அதை பார்ப்பதற்கு நன்மை, அதை ஓடுவதற்கு நன்மை, அதை முத்தமிடுவதற்கு நன்மை. அல்லாஹ் அதை குர்ஆனை பாதுகாத்திருக்கிறான். இந்த குர்ஆனை இறக்கி வைத்தது நாம். இந்த குர்ஆனை பாதுகாப்போம். எவனாலையும் எந்த கொம்பனாலையும் எந்த கொடூரமான ஆட்சியாளர்களையும் ஒரு அரக்கத்தை கூட குர்ஆனை மாற்ற முடியாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை முழு மனித சமுதாயம் சேர்ந்து யூதர்கள் சேர்ந்து எழுச்சி நெருப்பிலே சுட்டு புதைத்தாலும் அல்லாஹ் இந்த குர்ஆனை மனித உள்ளங்களிலே, அந்த பிரிய குழந்தைகளுடைய உள்ளங்களிலே, அல்லாஹ் லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்திருக்கிறார் என்றால் இந்த குர்ஆனை ஒரு மகத்துவமானது, யாராலையும் என்னமும் செய்ய முடியாது, ஒரு அரக்கத்தை மாற்ற முடியாது. இந்த அற்புதமான வேதத்தை அல்லாஹ் முஹம்மதை என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, வருகின்ற ரமலானை தஹஜ்ஜுத் தொழுவதிலையும் நோன்பு பிடிப்பதிலையும் ஐவேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்துடன் தொழுவதிலையும் குர்ஆனை ஓதுவதிலையும் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் அந்த மாதத்தை சங்கைப்படுத்துங்கள், திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீடித்து வை, என்னுடைய ஊருக்கு ரஹமத்து செய். இந்த வாலிபர்களுக்கு இந்த நாளைய இந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய இந்த வாலிபர்களுக்கு நல்ல சக்தியை தைரியத்தை புகழேந்து முன்னோர்கள் செய்த தியாகத்தினால் தான் இந்த பள்ளிவாசல்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. நேரம் நடந்துவிடாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, சொன்ன புத்திமதி